வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை ஒருவர் நாம் சத்தமாக வாசிக்க. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேட்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவைகளை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் அவர் நிறுத்துகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர் இந்த உலகத்திலே வாழுகிற ஜனங்களுக்கு கடைசி நாட்கள், அந்த நியாய தீர்ப்பின் நாட்கள் எப்படி இருக்கும் என்று அவர் பிரசங்கம் செய்யும் பொழுது அவர் மனிதனை ஒரு ஆடோடு கூட ஒப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. சிலரை செம்மறியாடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார், சிலரை குறித்த ஆண்டவர் வெள்ளாடு என்று இந்த ஆடோடு கூட அவர் மனிதனை ஒப்பிடுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. கடைசி நாட்களே நியாய தீர்ப்பு வரும். அப்பொழுது செம்மறியாக இருக்கிறவர்களை ஆண்டவர் தன்னுடைய வலது பார்ஷத்திலும் வெள்ளாடை போன்றிருக்கிறவர்களை இடது பார்ஷத்திலும் அவர் நிறுத்துகிறாராம். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்கிறார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். அவர் நம்மை கூட ஒரு ஆடை போல அவர் தன்னை ஒப்பிட்டு அவர் தான் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவனுடைய தலைவராக இருக்கிறார், அவரை நம்பியிருக்கிற நான் வெட்கப்பட்டு போவதில்லை, அவரை நம்பியிருக்கிற நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்று மிக அழகாக அவர் ஒப்பனையாக பேசியிருக்கிறார். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழுகிற நாட்களிலே ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் சில ஒப்பனைகளை சொல்லுகிறார். அந்த வகையில் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் அவர் மிக அழகாக அந்த பிரசங்கத்தின் மூலமாக அது மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். செம்மறி ஆடுகள் ஒரு பக்கம், வெள்ளாடுகளை ஒரு பக்கம் ஆண்டவர் பிரிக்கிறார். இந்த மாலை நேரத்தில் உங்கள் மத்தியில் 3 காரியங்களை சொல்ல போகிறேன். இந்த செம்மறி ஆடு என்றால் என்ன, இந்த வெள்ளாடு என்றால் என்ன, இதனுடைய குணாதிசயங்களை வைத்து இந்த வெள்ளாடு எங்கே சொல்லுகிறது, இந்த செம்மறி ஆடு எங்கே சொல்லுகிறது என்று உங்கள் மத்தியில் வேத புஸ்தகத்தின் ஆதாரத்தோடு உங்கள் மத்தியில் பேசும்படியாக விரும்புகிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வெள்ளாடுகளை ஆண்டவர் எங்கே அனுப்புகிறார் தெரியுமா? அதாவது இடது பக்கத்தில் இருக்கிற இந்த வெள்ளாடுகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த வெள்ளாடுகளை ஆண்டவர் சபிக்கிறாரு, இந்த செம்மறி ஆடுகளை கர்த்தர் நேசிக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள். நியாய தீர்ப்பின் நாட்கள்ல ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழுகிற மனுஷனை 2 விதமாக தான் பிரிக்கிறார். இன்னைக்கு வேற எந்த பொசிஷனும் கிடையாது. உலகத்தில் எவ்வளவு பெரிய பண மதிப்பில் வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வேலை பார்த்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அளக்கிற திராசுல 2 பக்கம் தான் இருக்குது. ஒரு பக்கம் செம்மறி ஆடு, ஒரு பக்கம் வெள்ளாடு. ஒரு இடது பக்கம் ஒன்று இருக்குது, வலது பக்கம் ஒன்று இருக்கிறது. 2 பக்கத்தில் ஆண்டவர் ஜனங்களை பிரிக்கிறார். இன்னைக்கு இந்த ஆடுகளை குறித்து, அதனுடைய குணாதிசயங்களை குறித்து ஆண்டவர் இந்த செம்மறி ஆடை பார்த்து சொல்றாரு, இவர்கள் பரலோகத்துக்கு போக அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் பரலோகத்திற்கு செல்ல தயாராக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த வெள்ளாடை குறித்து சொல்லுகிறார், இடது பக்கத்தில் நிற்கிறவங்க நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், பாதாளத்தில் தள்ளப்படுகிறார் என்று சொல்லுகிறார். ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்தது தெரியுமா? முதலாவது இந்த ஆடுகளை குறித்து இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்க்கும் பொழுது, அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த வெள்ளாடு, ஷீப்ஸ் அண்ட் கோட் என்று இன்டர்நெட்ல நான் பார்க்கும் பொழுது எனக்கு கிடைத்த சில ஆதாரங்களை உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த செம்மறி ஆடு எப்படிப்பட்டது தெரியுமா? முதலாவது அதனுடைய குணாதிசயத்தை பார்க்கும் பொழுது இது புல்லதான் மேயக்கூடிய ஒரு பிராணியாக இருக்கிறது, ஒரு மிருகமாக இருக்கிறது. புல்லதான் மேயும். நீங்கள் நினைப்பீங்க, அப்போ வெள்ளாடு என்னையா சிக்கன் வெட்டியா சாப்பிட போகுது? இல்லை, வெள்ளாடும் புல்லதான் மேயும். ஆனால் 2க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த செம்மறியாடு என்ன பண்ணும் தெரியுமா? தலை குனிந்திருந்து தான் சாப்பிடுமா. ஆனால் இந்த வெள்ளாடு என்ன பண்ணும் தெரியுமா? தலைகள் இருந்தா 2 காலால் நின்று மேலே துள்ளி சாப்பிடுமா.
அதே போல ரெண்டாவது ஒரு காரியம் சொல்றாங்க. இந்த இந்த செம்மறி ஆடுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. இதனுடைய வால் எப்பொழுதுமே கீழே பார்த்து தான் இருக்கும். ஆனால் இந்த வெள்ளாட்டுக்கு வால் எப்பவுமே மேலே உயர்ந்து தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறோம், எல்லாருக்கும் கொஞ்சம் வால் மேலே உயர்ந்து தான் இருக்கும். சபையில் வந்து ஆராதிப்பான், பாடுவான், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யார் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை செம்மறியாட்டின் கூட்டத்தில் சேர்க்கிறார். ஆனால் பெருமை எப்படிப்பட்ட பெருமையா இருக்கலாம்? நான் யாரு தெரியுமா? நீ யார் என்று கேட்டாலும் பரவாயில்ல. ஆனால் நியாய தீர்ப்பின் நாட்கள்ல ஆண்டவர் 2 பேரை தான் வைக்கிறாரு, செம்மறியாடு, வெள்ளாடு. இன்னைக்கு வெள்ளாடா இருந்தா வாலு தூக்கிட்டு இருந்தா கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரு தன்னை தாழ்த்தி, யாரு தன்னுடைய இருதயத்தை தாழ்த்தி, தன்னுடைய மேட்டிமைகளை தாழ்த்தி, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய பெருமைகளை எப்படி நான் குறைக்க வேண்டும், தேவ சமூகத்தை தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கு அவர் புதிய பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்வோம் ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இந்த செம்மறியாடு தன்னை தாழ்த்துகிற ஒரு பிராணியாக இருக்கிறது. ஆண்டவர் அவைகளை பார்த்து சொல்றார், தன்னை தான் தாழ்த்துகிறவனை பரலோக ராஜ்யத்தை கொடுக்குறான். ஆனால் இந்த உலகத்தில் பெருமை பாராட்டிட்டு இருக்கிறியே, இந்த உலகத்தில் நான் யாரு தெரியுமா, நான் எங்கே உள்ளவன் தெரியுமா, நான் ஆண்டவருக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கிறேன் தெரியுமா. இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. குறை சொல்றதுக்கு வரல, வேத புஸ்தகத்தில் உள்ள ஆதாரங்களை சுட்டி காட்டும்படியாக விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் முடிய நீங்கள் வாசித்து பார்த்தீங்களானால் சிலர் சொல்றாங்க, சுவிசேஷத்திற்காக நாங்கள் எங்களுடைய சகோதரர்களை விட்டுட்டு வந்தோம், எங்களுடைய சகோதரிகளை விட்டுட்டு வந்தோம், எங்கள் தாயை விட்டுட்டு வந்தோம், தகப்பனை விட்டுட்டு வந்தோம், எங்களுடைய சொந்த நிலத்தை விட்டுட்டு வந்தோம். இதெல்லாம் கரெக்டாக வாசிப்பாங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லியிருக்குது, இப்படி விட்டுட்டு வந்தா ஆண்டவர் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை வைக்கிறாரு, ஆனாலும். ஹல்லேலூயா. இன்னைக்கு விட்டுட்டு வாரது முக்கியம் இல்லை, ஆனாலும் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு சகோதரியை விட்டுட்டு வந்திருக்கிறேன், வீட்டை விட்டுட்டு வந்திருக்கிறேன், அதை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தேன், இதை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தேன். we want to be careful. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆங்கிலத்தில் பட் என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். நீ எதை விட்டுட்டு வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினவன் பிந்தினவனாகியும் பிந்தினவனை முந்தினவனாக மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க தான் முந்தி பரலோகத்துக்கு போவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கவனமாறு. நீ சொல்றதுக்கு முன்னாடி யோசித்து பாரு, வசனம் என்ன சொல்லி இருக்கிறது. ஆனாலும் முந்தி போன உன்னை பின்னாடி தள்ள அவருக்கு முடியும். ஏன்னா நியாய தீர்ப்பு நாட்களில் ஒரு ஆடை போல தான் நம்ம நின்றுட்டு இருக்கணும். வாயை திறந்து பேச முடியாது, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வச்சிருப்பாரு. நம்ம நினைக்கிறோம் டிவியில் போட்டு காட்டுவாரா, இல்லை அவர் ஏதோ வித்தியாசமாக காட்டினாலும் ஒரு காரியத்தை சொல்கிறேன், அவர் 2 குரூப்பாக தான் பிரிக்கிறாரு. பாஸ்டர்ஸ் தனியாக, பிரதர்ஸ் தனியாக, சிஸ்டர்ஸ் தனியாக, விசுவாசிகள் தனியாக, எந்த லைனும் இல்லை. ஆண்டவருக்கு 2 லைன் தான் இருக்குது. ஒரு பக்கம் செம்மறியாடு, ஒரு பக்கம் வெள்ளாடு. இன்னைக்கு செம்மறியாடாக இருக்கிற விரும்புகிறீர்களா அல்லது வெள்ளாடாக வாழ விரும்புகிறீர்களா? ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ மன தாழ்மையாய் செம்மறியாடாக வாழ்ந்துப்பா. இன்னைக்கு பெருமையில் வாழாத, வீண் பெருமை தேவையில்லை, எதை குறித்தும் பெருமை தேவையில்லை. நான் அதை விட்டுட்டு வந்திருக்கிறேன், இதை விட்டுட்டு வந்திருக்கிறேன். நோ, தேவனுக்காக மனத்தாழ்மையாக நான் வந்திருக்கிறேன். ஐயா, எதை குறித்தும் பெருமை பாராட்ட நான் வரல. என் தேவனுக்காக, என்னை உண்டு பண்ணின தாயின் கற்பத்தில் என்னை தெரிந்தெடுத்த, பெயர் சொல்லி அழைத்த அந்த தேவ சமூகத்தில் என்னை தாழ்த்தி உடைக்கும்படியாக வந்திருக்கிறேன். இன்னைக்கு வீண் பெருமை வேண்டாம். இன்னைக்கு ஆடுகளை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர் அந்த செம்மறி ஆடுகளை ஏற்றுக்கொள்கிறார். காரணம் என்ன தெரியுமா? செம்மறி ஆடுடைய வால் கீழே பார்த்துருது, ஆனால் வெள்ளாடு கொஞ்சம் உயர்ந்துருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் உயர்ந்திருந்தாலும் கவனமாக இருங்க. இன்னைக்கு எதை குறித்தும் பெருமை வந்துடக்கூடாது, எந்த குறித்தும் மேன்மை வந்துடக்கூடாது. எதை குறித்தும் வாழ்க்கையில் நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள் என்கிற எந்த காரியமும் வந்துடக்கூடாது. அதனால தான் இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது. சிலர் சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரர்களை விட்டுட்டு வந்தேன், ஐயா நண்பர்களை விட்டுட்டு வந்தேன், வீட்டை விட்டு வந்தேன், ஆசையை வந்துட்டு வந்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விட்டுட்டு வந்தா உனக்கு நான் ஸ்பெஷல் இடத்த கொடுக்குறேன். ஆனாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னைக்கு ஆனாலும் ஒரு வார்த்தை வந்துட்டாலே we want to be very careful in that word. நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் தாழ்த்துக்கிறேன் அப்பா,
என்கிட்ட ஏதாயிலும் குறை இருக்கும், நான் ஒரு மேலே பெருமை பாராட்டிட்டு இருக்கிறேன்னா இன்னைக்கு என்னை உடைக்க விரும்புகிறேன், என்னை தாழ்த்த விரும்புகிறேன், ஒரு செம்மறியாடாக மாற விரும்புகிறேன். அப்பா என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் உங்களை அந்த பரலோக ராஜ்யம் அழைத்து செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிற. சத்தமா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அடுத்த காரியத்துக்கு நேராக நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். அந்த டிஃபரன்ஸ் அவங்க மத்தியில் சொல்லி ஆண்டவர் ஏன் செம்மறி ஆடை தெரிந்து கொண்டார் என்பதை உங்கள் மத்தியில் நான் புரிந்து கொள்ள வைக்கும்படியாக நான் விரும்புகிறேன். இரண்டாவதாக நான் இன்டர்நெட்டில் பார்க்கும் பொழுது அதில் கொடுத்திருந்த ரெண்டாவது ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த செம்மறி ஆடு கூட்டம் கூட்டமாக அலையும். எப்படி அலையும்? எங்கே போனாலும் தன்னுடைய கூட்டத்தை விட்டு வெளியெங்கேயும் போகவே செய்யாது. ஆனால் இந்த வெள்ளாடு இருக்குது தெரியுமா, தான் மனம்போன போக்கில் வாடும். இப்போ திடீர்னு அங்கே ஒரு பச்சை கலர் இலையை பார்த்துட்டுனா கூட்டத்தை விட்டுட்டு அங்கே போயிடும். திடீர்னு அங்கேருந்து இன்னொரு இடத்துல தண்ணியை பார்த்துட்டுனா அங்கேருந்து பின்னாடி ஒருத்தன் கம்பை தூக்கிட்டு ஓடி வந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த செம்மறி ஆடு அந்த கூட்டத்திற்குள்ளே நடந்து செல்லுமா. அவ்வளவு தன்னை தான் ஒரு ஒழுங்குக்குள்ளே அது பழக்க வைத்திருக்கிறது. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷனை சுட்டி காட்டும்படியாக விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசியுங்கள். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான பொழுது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாக இருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். அதாவது 2 பிள்ளைகள் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருவனுடைய பேர் யாக்கோபு, மற்றவருடைய பேர் ஏசா. இப்போ 2 பேருக்கும் ஒரு கேரக்டர் வித்தியாசம் இருக்குது. இந்த ஏசா எப்படிப்பட்டவன்? வேட்டையாடுவதில் வல்லவன், அதே போல அவன் வனசஞ்சாரியாக இருந்தான். ஆனால் இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவன் தெரியுமா? கூடாரவாசியா உள்ளேயே அமர்ந்திருக்கவனாக இருந்தான். இன்னைக்கு நடந்த காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு காரணமே தான். கூட்டத்துக்குள்ளே இருக்க மாட்டான், தான மனம் போன போக்கில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். தேவ சமூகத்தில் வந்து உட்கார்றதுக்கு கஷ்டம், ஆனால் வேற எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு 2வது ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? நீ கரெக்டான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாயா? நீ கூட்டத்தோடு தான் இருக்கிறியா? இல்லை கூட்டத்தை விட்டுட்டு விருப்பம் போல ஓட விரும்புறியா? பாவத்துக்குள்ள ஓட விரும்புறியா? இன்னைக்கு ஏசா அலைந்ததுனால அவனுக்கு மேல் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனான். பசியோடு வர்றான், வந்து கேட்குறான், எப்பா கொஞ்சம் கூழு கூட அப்படிங்கிறான். இவ்வளோ நேரம் யாக்கோபு வீட்டில் உட்காந்து கூழு கிண்டிட்டு இருக்கிறாரு. சொல்கிறான், நீ என்னுடைய ஆசீர்வாதத்தை, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தால் உனக்கு கூளை கொடுக்கிறேன். ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தவன் டயர்டா கிடைச்ச கூளை வாங்கிட்டு ஆசீர்வாதத்தை விட்டு போட்டான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றினார். ஆனால் இந்த ஏசாவை குறித்து வாசிக்கும் பொழுது அவனுடைய எதிர்காலம் சீரழிந்து போவதை வேத புஸ்தகத்தில் வாசிக்க முடிகிறது. ஒரு மலை தேசத்தில் அவன் வாசம் பண்ணுகிறான். அங்கே யுத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள். கர்த்தர் அந்த நிலத்தை அழித்து போட்டார். காரணம் என்ன தெரியுமா? வன சஞ்சாரியாக சுத்திட்டு இருந்தான். இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற நேரத்தில் ஆராதிக்கணும், ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கணும், துதிக்கிற நேரத்தில் துதிக்கணும். வசனத்தை கேட்கும்போது கவனமாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கேட்க வேண்டும். இன்னைக்கு இருதயம் அலைப்பாயக்கூடாது. வெளியே அந்த காரியம் இந்த காரியம் இருக்குது, அந்த வீட்டில் அங்கே போகணுமே, இதை கொடுக்கணுமே, அதை செய்யணுமே, அங்கே 1000 ரூபா கேட்டிருக்கிறேன், இங்கே 1000 ரூபா கொடுக்கணும், அங்கே வாங்கணும், இங்கே செய்யணும், அத்தனை வேலை இருக்குது. நீ பிஸியாக எவ்வளோ நாளும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கிவ் த ப்ரியாரிட்டி டு காட். தேவ சமூகத்துக்கு முதலிடத்தை கொடுங்க, ஒழுக்கத்துக்கு முதலிடத்தை கொடுங்க, தேவ சமூகத்தில் கூட்டத்தோடு இருக்கிறதுக்கு முதலிடத்தை கொடுங்க. இன்றைக்கி மனுஷனுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. இன்றைக்கி மனுஷன் தான் மனம் போன காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை, நீர் என்னுடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இனி நான் கூட்டத்துக்கு முதலிடத்தை கொடுக்குறேன், கீழ்ப்படுதலுக்கு முதலிடத்தை கொடுக்குறேன், ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிறதுக்கு முதலிடத்தை கொடுக்குறேன், குணசாலியான ஒரு மனுஷனாக வாழ விரும்புகிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்களை ஒரு செம்மறியாக மாற்றும்படியாக விரும்புகிறார். வெள்ளாடாக உங்களை வைக்கும்படியாக விரும்பவில்லை, ஆனால் செம்மறியாடாக கர்த்தர் மாற்றும்படியாக விரும்புகிறார். 3வதாக ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லி நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த செம்மறி ஆடு வெள்ளாடுக்கு இருக்கிற 3வது ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த செம்மறி ஆடு தன்னுடைய மேய்ப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற ஆடு. இந்த செம்மறி ஆடை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மேய்ப்பன் என்ன சொல்கிறானோ
அது அடி வாங்காம கீழ்ப்படியுமா. ஆனா இந்த வெள்ளாடு எப்படி தெரியுமா, 100 அடி வாங்கினாதான் மண்டல புத்தியே வரும். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. தேவ சித்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மனம் போன போக்கில் எந்த ரூட்லயோ போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் உங்களை செம்மறியாடாக மாற்றணும்னா, யாரு தேவனுடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்குறீங்களோ, யாரு அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்க விரும்புறீங்களோ, உங்க வாழ்க்கையில நீங்க பரலோகத்தை காண கர்த்தர் கிருபை செய்வார். வேத புஸ்தகத்தில் யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த கட்டளைகளின்படி நம்ம நடந்ததுனால அந்த இஸ்ரவேலின் தலைவனாக கர்த்தர் மோசையை மாற்றுகிறார். அந்த மோசையை கொண்டுதான் அந்த பெரிய எகிப்திலிருந்து அவ்வளவு ஜன கூட்டத்தை அத்தனை வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஏன் தெரியுமா, அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், வியாகுலம், அழுகன்னு ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு இருக்கிறாயே, ஏன் உன் வாழ்க்கையில் இன்னும் ஒரு மாற்றம் வரவில்லை தெரியுமா? தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம ஏதோ மனம் போன போக்கில் போயிட்டு இருக்கிறோம். இந்த வெள்ளாடை குறித்து சொல்லணும்னா, பேரு வெள்ளாடு தான், ஆனா இது கருப்பு கலர்லயும் இருக்கும். ஹல்லேலூயா. பேரு நல்லா தான் இருக்கு, வெள்ளாடு தான். ஆனால் இந்த வெள்ளாடுல பார்த்தா நிறைய கருப்பு கலர் ஆடும் இருக்கும். அதை பார்த்து யாரா கருப்பாடுன்னு சொல்லுவாங்களா? இல்லை, அதுக்கு பேரு வெள்ளாடு தான். பேரு நல்லா தான் இருக்கு, ஆனா வாழ்க்கை தான் மோசமா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாய், நம்மை ரட்சிக்கும்படியாய், நம்மை புதிய மனுஷனாய் மாற்றும்படியாய், இந்த பரலோக ராஜ்யத்தில் ஒரு செம்மறியாட்டு கூட்டமாய் நம்மை மாற்றும்படியாக தேவன் விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய மேட்பராக இருக்கிறார். நாம் தாட்சி அடைவதில்லை. நம்ம அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம், அவருடைய மேய்ச்சலின் ஆட்டுக்குட்டிகளாக இருக்கிறோம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் கேட்போம், ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நான் இதுவரைக்கும் மனம் போன போக்கில் என் வாழ்க்கையில் அந்தந்த ரூட்டில் நான் அப்படியே அலைஞ்சு தெரிஞ்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு ஒரு மோசையை போல உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய, ஆண்டவரே வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, நீர் வைத்திருக்கிற திட்டங்களுக்கு கீழ்ப்படிய, நீர் காட்டுகிற வழியில் நான் நடக்க எனக்கு கிருபை செய்யும்னு கேட்டு பாருங்க. நிச்சயமாய் சொல்கிறேன், பரத்திலிருந்து பார்க்கிற தேவ ஆவியானவர் நீ இழந்து போன எல்லா காரியத்தையும் மறுபடியும் திரும்ப கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. 3 காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜட்ஜ்மெண்ட் ஃபார் ஒன்லி ஷீப் அண்ட் கோட். 2 பேருக்கு தான், ஒன்று செம்மறியாடு, ஒன்று வெள்ளாடு. நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை அவங்கள தூக்கி ஆண்டவர் அங்கே வச்சிருப்பாரோ, இவங்கள தூக்கி இந்த இடத்துல உட்கார வச்சிருப்பாரோ, ஒருவேளை அவங்க அந்த இடத்துல இருப்பாங்களோ. நோ, எல்லாரும் உங்கள் கூட அதே லைனில் தான் நிற்கணும். ரேஷன் கடையில் எப்படி நிற்கிறோமோ அதே போல தான் அங்கே போனாலும் இதே லைனில் தான் நின்றுட்டு இருக்கணும். கடைசி நேரத்தில் ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னா, ரட்சிக்கப்பட்டவன் வெளியவான்னு சொன்னார்னா அவ்வளோ பேர் தான் போக முடியும். செம்மறியாடு வெளியவானா வெளியே வந்துட வேண்டியதான். வெள்ளாட ஆண்டவர் இடது பக்கமாய் தள்ளி அவர்களை நரகத்துக்குள்ளே தள்ளுகிறார். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, ஆண்டவரை நான் வெள்ளாடாக இருக்க விரும்பவில்லை, ஒரு செம்மறியாடாக இருக்க விரும்புகிறேன். முதல் குணாதிசயம் என்ன தெரியுமா? ஒரு செம்மறி ஆடினுடைய குணாதிசயம், தன்னுடைய வால் எப்பொழுதுமே தாழ்ந்து இருக்க வேண்டும். இன்றைக்கி உங்கள் வாலை காட்ட வேண்டாம், நான் பெரிய ஆள், நான் அந்த ஆள், இப்படிப்பட்டவன், நான் அந்த இதில் பெரிய ஆள், இந்த நோ. ஆண்டவரே, நான் வெறுமையானவன் தான், உடைக்கப்பட்டவன் தான், நொறுக்கப்பட்டவன் தான், எதற்கும் லாய்க்கில்லாதவன் தான், தாழ்த்துகிறேன், உடைக்கிறேன், என்னை எவ்வளவு தூரம்னாலும் உடைங்கப்பா, கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. 2வது பார்க்குறோம், அது தன்னுடைய கூட்டத்தோடு இணைந்திருக்குமாம், தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். அந்த சும்மா வெள்ளாட போல் அங்கெங்கேயும் குதித்து தாவிட்டு தெரியக்கூடாது. தேவ சமூகத்தில் அவரோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கையை வாழணும். 3வது பார்க்குறோம், இந்த செம்மறியாருடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? தன்னுடைய தலைவனுடைய கமாண்ட்ஸுக்கு அது கீழ்ப்படியும், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும். இன்றைக்கி தேவ சித்தத்திற்கு, தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவரை, நீங்கள் என் கூட பேசுங்கப்பா, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நான் ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய, நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க, நியாய தீர்ப்பு நாட்களில் செம்மறியாக உன்னை மாற்ற, அந்த பரலோக ராஜ்யத்தை உனக்கென்று கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிற. எல்லார் கண்களை மூடி. சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம்.
எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.